வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2025 டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி புதன்கிழமை வானிலை அறிக்கை. வானிலை முன்னறிவிப்பு. இன்று அதிகாலை நேரங்களில் சென்னை, திருவள்ளூர், மேலும் வேலூர், காஞ்சிபுரம் இந்த மாவட்டங்களில் காலை நேரங்களில் மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்பது. தீவிர மழைப்பொழிவாக இன்று மதியம் வரை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மதியத்துக்கு பிறகு கனமழையாக மாறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்பது. நிகழ்வு மரக்காணம் அருகே கரை கடந்து நிலை கொண்டிருப்பதால் இந்த நிகழ்வு இன்று வேகமாக செயலிழக்கும் என்பதால் இன்று ஒரு நாள் மட்டும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு தீவிர மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பது. அதே வழியில் தெற்கு ஆந்திராவில் மிக கனமழை அதீத மழை பொழிவு கிடைத்து கொண்டிருக்கிறது. இது இன்று ஒரு நாள் மட்டும் தீவிர மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்பது. அதே வழியில் இன்று தமிழகத்தில் அதிகாலை நேரங்களில் பெரும்பாலான இடங்களில் மழை கிடைத்து கொண்டிருக்கிறது. வானிலை அமைப்பு. நேற்று சென்னைக்கும் புதுச்சேரிக்கும் இடையே நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் செயலிழந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தொடர்ந்து நீடித்தது. நேற்று இரவு மேலும் செயலிழந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக புதுச்சேரிக்கு வடக்கு மரக்காணத்தில் தரையேறி மேலும் செயலிழந்து இன்று மேலும் செயலிழக்க வாய்ப்புள்ளது. வரக்கூடிய மணி நேரங்களில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது தாழ்வு பகுதியாக செயலிழந்து வேகமாக காற்று சுழற்சியாக செயலிழந்து வளிமண்டல சுழற்சியாக இன்றே செயலிழந்து நாளை அரபிக்கடல் லட்சத்தீவை நோக்கி பயணிக்க இருக்கிறது. அதே வழியில் மாலத்தீவுக்கு மேற்கு பகுதி மாலத்தீவுக்கு கிழக்கு பகுதி ஒரு வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது. அந்த நிகழ்வோடு ஒன்றிணைந்து மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. இந்த நிகழ்வால் இன்று டிசம்பர் 3, 4, 5, 6 தேதி வரை ஒரு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி புதன்கிழமை தமிழகத்தை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் மதுரை தொடங்கி மதுரை வடக்குள்ள மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்கள், மேலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு வரக்கூடிய மணி நேரங்களில் மிக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மற்ற இடங்களில் ஆங்காங்கே லேசான மிதமான மழையாகவும் ஒரு சில இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் கிடைத்து கொண்டிருக்கிறது. இன்று தமிழகத்தை பொறுத்தவரை இன்று கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர் இந்த இடங்களுக்கெல்லாம் மிதமான முதல் சற்று கனமழையாகவே தொடங்க வாய்ப்புள்ளது. விரைவாகவே மழை தொடங்க வாய்ப்புள்ளது. நேற்று மாலை இரவு நேரங்களில் மழை தொடங்கியிருக்கும். இன்று அதிகபட்சம் 1 மணி 2 மணிக்கெல்லாம் மழை தொடங்கிவிடும். அதே வேளையில் 1 மணி 2 மணிக்குள் மழை தொடங்காவிட்டால் மாலைக்குள் மழை தொடங்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. மேலும் மதுரை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று அங்கங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் பரவலான மழைப்பொழிவாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் தேனி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, நீலகிரி, வால்பாறை இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. கரூர், நாமக்கல், மேலும் அரியலூர், பெரம்பலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. வேதாந்தம், முத்துப்பேட்டை இந்த இடங்களுக்கும் இன்று பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. திருவண்ணாமலை, கும்பகோணம், நெய்வேலி, புதுச்சேரி, கடலூர் இந்த இடங்களாம் இன்று பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. சென்னை, திருவள்ளூர், வேலூர், காஞ்சிபுரம் இந்த இடங்களுக்கு இன்று மிக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. திருப்பத்தூர் இந்த இடங்களாம் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. செங்கல்பட்டு, விழுப்புரம், மதுராந்தகம், மேலும் புதுச்சேரி, கடலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. விட்டு மழை இருந்து கொண்டே இருக்க வாய்ப்புள்ளது. நிகழ்வு இன்று வேகமாக செயலிழக்கும் என்பதால் செயலிழந்த பிறகுதான் படிப்படியாக மழைப்பொழிவு பரவலாகும். இப்போது அதிகாலை நேரங்களில் கடலோர மாவட்டங்கள் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவு கிடைத்தாலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு தீவிர மழைப்பொழிவாக இருக்கிற வாய்ப்புள்ளது. மதிய நேரங்களில் படிப்படியாக மழையின் தீவிரம் குறையும். நிகழ்வு செயலிழக்க படிப்படியாக சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மழையின் தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது. நாளை டிசம்பர் 4ஆம் தேதியை பொறுத்தவரை தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. காலை 11 மணிக்கெல்லாம் மழை தொடங்கிவிடும். ஓடும் மேகங்கள் கிழக்கிலிருந்து தென்மேற்காக ஓடும் மேகங்கள் விட்டு மழை இருக்க வாய்ப்புள்ளது. மாலை நேரங்களில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை தீவிரமாக இருக்க வாய்ப்புள்ளது. அங்கங்கே கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கெல்லாம் கடந்த நாட்களில் பெரிய அளவில் மழை கிடைக்கவில்லை. இந்த நிகழ்வால் உங்களுக்கு ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று டிசம்பர் 3, 4, 5, 6 தேதியில் ஒரு நல்ல மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கெல்லாம்.
டிசம்பர் 4ஆம் தேதியும் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு. டிசம்பர் 5ஆம் தேதியும் காலை 10-11 மணிக்கெல்லாம் மழை தொடங்கி வரும். விட்டு மழை இருக்க வாய்ப்புள்ளது. மாலை நேரங்களில் அனைத்து மாவட்டங்களுக்கும் தீவிரமாக இருக்க வாய்ப்புள்ளது. இரவு நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. டிசம்பர் 6ஆம் தேதியும் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் டிசம்பர் 6ஆம் தேதி மாலைக்கு பிறகு சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மழை விலக வாய்ப்புள்ளது. அதுவரை சென்னை சுற்றுலா மாவட்டங்களுக்கு ஏற்கனவே வெள்ளப்பெருக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கும் வேளையில் டிசம்பர் 3, 4, 5, 6ஆம் தேதி வரை மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பது. சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு டிசம்பர் 6ஆம் தேதி மாலையிலிருந்து படிப்படியாக மழை விலகும். தமிழகத்தில் தொடர்ந்து மழை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கு மழை நீடிக்க வாய்ப்புள்ளது. டிசம்பர் 6ஆம் தேதி தமிழகத்தில் பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. டிசம்பர் 7ஆம் தேதியை பொறுத்தவரை இப்போது இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் நிலை கொண்டிருக்கும் காற்று சுழற்சி முன்னேறி வந்து டிசம்பர் 7, 8 தேதிகளில் குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் டிசம்பர் 7ஆம் தேதி கடலோர மாவட்டங்கள் மேலும் தென் மாவட்டங்களுக்கு மழை கொடுக்கும். டிசம்பர் 8ஆம் தேதி தமிழகத்தில் பெரும்பாலும் டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு டிசம்பர் 8ஆம் தேதி மழை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. டிசம்பர் 9ஆம் தேதி பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. நிகழ்வு நிலநடுக்கோட்டு ஒட்டியே மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் குறைவான மழையை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. டிசம்பர் 7, 8 தேதிகளில் வரும் காற்று சுழற்சி மேலும் டிசம்பர் 12, 13 தேதிகளில் ஒரு காற்று சுழற்சி நிலநடுக்கோட்டு ஒட்டியே மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் அந்த நிகழ்வு நிலநடுக்கோட்டு ஒட்டியே மேற்கு நோக்கி பயணித்தாலும் கிழக்கு காற்று வருகை சற்று அதிகரிக்கும் என்பதால் டிசம்பர் 10ஆம் தேதி கடலோர மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. டிசம்பர் 11ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் டிசம்பர் 12 கடலோர மாவட்டங்கள் மேலும் தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. டிசம்பர் 13ஆம் தேதி கடலோரங்களில் மட்டுமே மழை கிடைக்கும். மேலும் ஒரு நிகழ்வு டிசம்பர் 15ஆம் தேதி இலங்கைக்கு தெற்கு பகுதி வர இருக்கிறது. அதே வழியில் நிலநடுக்கோட்டுக்கு தெற்கு பகுதி ஒரு நிகழ்வு வேகமாக தீவிரமடையும் என்பதால் கிழக்கு காற்றை, தென்சீன கடல் காற்றை தமிழகம் ஊடாக ஏற்றி நிலநடுக்கோட்டுக்கு தெற்கு பகுதி இருக்கும் நிகழ்வுக்கு பயணிக்கும் என்பதால் அதே வழியில் நிலநடுக்கோட்டுக்கு தெற்கு பகுதி, வடக்கு பகுதியும் இலங்கைக்கு தெற்கு பகுதியும் ஒரு காற்று சுழற்சி நிலை கொண்டிருக்கும். அந்த நிகழ்வு ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி வரை தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக டிசம்பர் 15, 16, 17 தேதிகளில் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மீண்டும் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. நிகழ்வு இனி வரக்கூடிய நாட்களில் வரும் நிகழ்வுகள் எல்லாமே நிலநடுக்கோட்டு ஒட்டியே மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நிகழ்வு மழை கொடுத்து கொண்டு விலகி செல்லும் பொழுது கடுமையான குளிர் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் ஒரு முறை அறிவிக்கிறேன். இப்போது தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்மன்றம் செயலந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக புதுச்சேரிக்கு வடக்கு பகுதி மரக்காணத்தில் தரையேறி இன்று வேகமாக செயலந்து மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் இன்று ஒரு நாள் மட்டும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மிக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மதியத்துக்கு பிறகு படிப்படியாக மழை தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது. அதேவேளை தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் கனமழையாகவும் ஒரு சில இடங்களில் தென் மாவட்டங்களுக்கு மிதமான முதல் சற்று கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று டிசம்பர் 3ஆம் தேதி, நாளை டிசம்பர் 4ஆம் தேதி காலை 10 மணிக்கு பிறகு தொடங்கும் மழை விட்டு மழை இருக்கும். மாலை நேரங்களில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. டிசம்பர் 5, 6 தேதிகளும் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கொடுத்து நிகழ்வு அரபிக்கடலில் மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்பது. டிசம்பர் 6ஆம் தேதி மாலைக்கு பிறகு சென்னைக்கு படிப்படியாக மழையின் தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளை டிசம்பர் 7, 8 தேதிகளில் குமரிக்கடல் வழியாக நிலநடுக்கோட்டு ஒட்டியே ஒரு காற்று சுழற்சி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் டிசம்பர் 7ஆம் தேதி பெரும்பாலும் சென்னைக்கு தெற்கு பகுதி உள்ள கடலோர மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. டிசம்பர் 8ஆம் தேதி தமிழகத்தில் பெரும்பாலும் டெல்டா மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. டிசம்பர் 9ஆம் தேதியை பொறுத்தவரை பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. மேலும் டிசம்பர் 10ஆம் தேதியை பொறுத்தவரை மீண்டும் ஒரு நிகழ்வு 12, 13 தேதிகளில் குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் டிசம்பர் 10ஆம் தேதி கடலோர மாவட்டங்கள், தென் மாவட்ட கடலோரங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது. டிசம்பர் 11 ஒரு பரவலான மழைப்பொழிவு கடலோர மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள். டிசம்பர் 12ஆம் தேதி தமிழகத்தில் பெரும்பாலும் டெல்டா மாவட்டங்கள், கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது.
டிசம்பர் 13, 14 தேதிகளில் பெரிய அளவில் மழை கிடைக்காவிட்டாலும் டிசம்பர் 15ஆம் தேதியிலிருந்து மேலும் ஒரு நிகழ்வு நிலநடுக்கோட்டுக்கு அருகே காற்று சுழற்சி சற்று தீவிரமடையும். அதேவேளையில் நிலநடுக்கோட்டுக்கு தெற்கு பகுதி ஒரு நிகழ்வு வேகமாக தீவிரமடையும் என்பதால் தென்சீன கடலில் வரும் காற்று தமிழகம் ஊடாக பயணித்து நிலநடுக்கோட்டுக்கு தெற்கு பகுதியை தீவிரமடையும் நிகழ்வுக்கு பயணிக்கும் என்பதால் டிசம்பர் 15, 16, 17 தேதிகள் மீண்டும் தமிழகத்தில் ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் இன்று பெரும்பாலும் புதுச்சேரிக்கு உள்ள கடலோர மாவட்டங்கள் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கு இன்று தரைக்காற்று சற்று மதியம் வரை சற்று வலுவாக இருக்க வாய்ப்பது, நிகழ்வு செயலிழக்கும் வரை சற்று வலுவாக இருக்க வாய்ப்பது, அதாவது 35 முதல் ஒரு 45 கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மதியத்துக்கு பிறகு படிப்படியாக காற்றின் வேகம் குறைந்துவிடும். அதே வேளையில் வரக்கூடிய நாட்களில் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சாதகமான சூழலாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரும் நாட்கள் பெரிய அளவில் நிகழ்வு தீவிரமடைந்து வர வாய்ப்பில்லை. வரும் நிகழ்வு எல்லாமே ஒரு காற்று சுழற்சியாக நிலநடுக்கோட்டு ஒட்டியே மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் காற்றின் வேகம் மன்னார் வளைகுடா, குமரிக்கடல், மேலும் வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் குறைந்து காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சாதகமான சூழலாக வரும் நாட்கள் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.